அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வடை குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாம். குழம்புக்கு அளவான உப்பு எடுத்து புளியோட கரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வீட்டு மிளகாத்தூளையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டு மூடிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இதில் வடையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கொதிக்கட்டு மூடிக்கலாம். உங்கள் வீட்டில் வடை செஞ்சால் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வடை குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.